ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, ஊழியத்திலும் மற்றும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலும் நாங்கள் செயல்படும் பொழுது அதற்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு எங்களை முடக்கி போடும்படியாக தடை செய்கிறார்கள். எங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எருசலேமின் மதில்கள் கட்டப்பட்ட பொழுது சன்பல்லாத் போன்ற துன்மார்க்கர் எழும்பி நின்று தடையாய் நின்றார்கள். காரியத்தை வாய்க்க பண்ணாமல் தடை செய்யும்படியாக எழும்பி நின்றார்கள். தூஷணமாய் பேசினார்கள். நரியேறி போனால் விழுந்து விடும் என்று சொன்னார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றும் இருக்கிறார்கள் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நீர் சொல்லியிருக்கிறபடி ஊழியத்தை செய்யும் பொழுதும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும் பொழுதும் அதை நாங்கள் நினைத்து முயற்சி செய்யும் பொழுது அதற்கு தடையாக வந்து குறுக்கே நின்று எங்களை செயல்பட விடாமல் தடை செய்கிற ஜனங்கள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். அவர்கள் அறியாமையை நாங்கள் மன்னிக்கிறோம். அவர்கள் அறியாமையின் நிமித்தம் இப்படிப்பட்ட தவறான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். அதுபோல எங்கள் குற்றம் குறைகளையும் மன்னியும். உம்முடைய வார்த்தைகளுக்கு மீறின செயல்களை மன்னியும். உமக்கு செவி கொடாமல் நிர்விசாரமாய் இருந்ததை மன்னியும். உம்மை அண்டிக் கொள்ளாமல் நாங்கள் விசுவாச குறைவுள்ளவர்களாய் இருந்தோமே, அதையெல்லாம் எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, உம்மையன்றி எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி. எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை மன்னியும். எங்கள் விரோதிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களை காப்பாற்றி அருளும். உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மையே கதி என்று காத்திருக்கிறோம். எங்களுக்கு காப்பாற்றுபவர் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நினைத்தருளும். நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். நீர் எங்கள் காவலாய் இருக்கிறீர். நீர் எங்கள் சிருஷ்டிகராய் இருக்கிறீர். எங்களை நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்ளும் எங்கள் நல்ல பரமண்டல பிதாவுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, கிருபையாயிரும். எங்களை மன்னியும். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும், ஆளுகை செய்யும். உம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்ளும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.